ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 24/7 லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா, திவ்யாவுக்கும் கமருதுக்கும் சண்டைங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் யாராச்சும் லைக் பண்ணணும்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திவ்யா பியாஸ் வாங்க 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 வாங்க. கமருதீனுக்கு ஏதோ ஒரு நாக்கில் ஒரு சனிங்க. அவர் எதையாச்சும் ஒன்று வாங்கிட்டு தான் வெளியே போக போகிறாரு. அது சிகப்பு கலரில் இருக்கும். அதை வாங்கிட்டு தான் வெளியே போக போகிறேன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அத்துமீறி போயிட்டுருக்கு. ஏன்னா சேர்க்கை சரியில்லை. யார் கூட சேர்ந்துட்ருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க பண்ணுற விஷயத்தால் வந்து இவர் இங்கே சும்மா எண்ணெயை ஊற்றுறாங்க, இவர் வெடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி திவ்யாவோட இப்போ ஃபைட்டு. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் ஆல்ரெடி ஒரு கிளாஷ் ஒன்று ஆச்சு. இந்த டாஸ்க்கு ஆனதுக்கப்புறம் இந்த டாஸ்கில் வந்து அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, திவ்யா வந்து பேச பேச இரிட்டேட் ஆகுது, அவங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு கோர்ட்டில் அந்த இதில். ஸோ அந்த டாஸ்கில் சொன்னதுக்கப்புறம் திவ்யா வந்து டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை உனக்கு, நான் என்ன பண்ணேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இல்லைங்க, உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறதே எனக்கு பிடிக்கல, உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப ஓவர் கமாண்டிங் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுகிறாரு. ஸோ அதுக்கு திவ்யா வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, பேசாதப்பா, என்கிட்ட பேசாதே, என் வாய்ஸு கட்ட குரல்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முடிச்சிடுறாங்க. அங்கே முடிச்சுட்டு இனிமேல் என்னை பற்றி பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ரம்யா வந்து ஆல்ரெடி செல்லில் இருக்காங்க இல்லைங்க. ஸோ அதை சுற்றி வந்து சாண்ட்ரா, நம்ம கமருதீன், கானா வினோத், அமித்து, அதுக்கப்புறம் விஜய் பார்வதி இருந்தாலே அங்கே வந்து ஏதோ ஒன்று ஆகப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ வந்து திவ்யா வந்து இந்த கார்டன் ஏரியா கிட்ட அந்த என்ட்ரன்ஸில் வந்து உட்காந்து சும்மா அந்த பீன் பேக்கில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது வந்து கமருதீன் என்ன சொன்னார்னா, சாண்ட்ராக்கிட்ட பேசும்போது, அக்கா வைல்ட் கார்டு ஏதோ வராங்களா, இப்போது வரது சான்சஸ் இருக்கா? வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா சொல்கிறாங்க. அதுக்கு கமருதீன் வந்து, ஐயோ யாராச்சும் திவ்யா மாதிரி வந்து கேவலமாக நடந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. கேவலமாக நடந்துக்க போகிறாங்க, கேவலமாக அவங்க பண்ண கேப்டன்சி மாதிரி இவங்க கேவலமாக பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் கமருதீன் சும்மா இருக்காமல். திவ்யா வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டாங்க. சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, திவ்யா பார்த்துட்டு திவ்யா வந்து வந்துட்டாங்க. என்ன கமருதீன் என்ன சொன்னேன், என்ன கேவலமாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு வாக்குவாதம் ஆகும்போது கொஞ்சம் ரேஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் வந்து வார்த்தையை விடுறாங்க. இவங்க திவ்யா என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களை மாதிரியே நான் கேவலமாலாம் பண்ணிட்டு இல்லை, மயக்கம் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து போட்டு ஒடிச்சிடறாங்க. அதுக்கு ஒரு மேஜரான ஒரு ஸ்லாப் மாதிரி இருந்துச்சு. அப்போது கெரோசின் ஊற்றுறாங்க. யார் எண்ணெயை ஊற்றுறாங்க? பார்வதி. அது என்ன, அது தப்பான விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன், கேளு நீ கேளுமா, அவனையுமா கேட்க விட்ற அப்படின்னு இருந்துச்சு. ஸோ கமருதீன் வந்து என்ன கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அதே பிளேஸில் வந்து திவ்யா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து சும்மா இப்படி வந்து மேலே பார்த்தாங்க. கமருதீன் வந்து வாயை விட்டாங்க, மேலே பார்க்காதீங்க காக்கா, ஆய் போயிட போகுது வாயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க திவ்யா. மறுபடியும் வந்தாங்க. வந்ததும் என்ன போடி அப்படின்னு சொல்லிட்டு வாடி போடியும் பேசிட்டான். அதுக்கப்புறம் திவ்யா வந்து செம்மையாக கொடுத்தாங்க. கொஞ்சம் வந்து உள்ளே வந்து ஹவுஸ்மேட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கமருதீன் இப்படி சொல்கிறான், கேப்டன் அமித் கூட இருந்தும் அவர் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, கானா பாலாவும் எல்லாம் சேர்ந்து சிரித்தாங்க. அந்த காக்கா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து சிரித்தாங்க. சாண்ட்ராவும் இருந்தாங்க அதில். சாண்ட்ராவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, கானா வினோதுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரிச்சிட்டும் போது அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு இப்படி கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு. அரோரா வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி அவன் எப்பவுமே வார்த்தை விட்டுருவான், நான் இருந்தாங்க கேட்டுட்டு இருந்தேன், என்ன அது வாடி போடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூஸ்வலாக வந்து அரோரா கிட்ட சொல்கிறாரு, ஓகே தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா வந்து ஷி ஹஸ் ஒர்க் வித் ஹிம், பட் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஆச்சு வேணும் இல்லை. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணார், பட் ஆனால் திவ்யாவும் சேர்த்து வந்து திட்டினார். பட் இந்த டைம் வந்து கமருதீன் வந்து வாய் விட்டார், இந்த மாதிரி வாடி போடி அப்படின்னா சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து
அமித்தை பூச்சி ஏறின்னு ஏறிட்டாங்க. என்ன அமித், நீ கேட்க மாட்டியா? ஆஸ் எ கேப்டன் உனக்கு சிரிக்க தோணும் உனக்கு குரூப்பில், நீ வந்து சொல்லியா அப்படின்னு. இல்லைம்மா நான் சொன்னம்மா, அம்மா சத்தியமாக நம்ம சொன்னம்மா, தாய் ப்ராமிஸாக சொன்னம்மா நான். அவர் கேட்கல, வாய் விட்டார் ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. கானா வினோதம் என்ன சொன்னான்னா, ஆமாம் நம்ம சொன்னோம், பட் ஆனால் அவன் சொல்கிற மாதிரியே இல்லை, அவன் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த சோஃபா அங்கே போய்ட்டு கார்டன் ஏரியா கிட்ட சோஃபா இருக்குங்க, அங்கே போயிட்டு அரோராவும் வந்தாங்க. அப்போ வந்து சொல்லி அழுந்துட்டாங்க. அப்போ வந்து அரோரா சொல்கிறான் இந்த மாதிரி, ஸோ 1 or 2 டைம்ஸ்னால் பார்க்கலாம், பட் பீப்புள் எல்லோரும் வந்து பயமாக இருக்குது. அவர் ஏதாச்சும் இந்த வாடி போடி தவிர வேறு ஏதாச்சும் கெட்ட வார்த்தை ஏதாச்சும் பேசிட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அது கேமராவில் ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது, வி ஆர் ஃபீலிங் அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் மேலே சொல்கிறாங்க. அமித் கூட இருக்கப்போ. ஸோ இதெல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான கேரக்டர் பிஹேவியரெல்லாம் வந்து ப்ராப்ளி மக்களே திவ்யாக்கான பிஆர்ஸ் அண்ட் திவ்யாக்கான ஓட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அவங்க நினச்சா கமருதீனை முடிச்சிடலாம். ஆல்ரெடியே ஒரு கேஸுங்க வாங்கி ரொம்ப அடிபட்டு இருக்கிறாரு. மைக் விஷயம், எஃப்ஜே, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையங்க வேலை செய்கிறதுல அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தேவையா இவருக்கு? வாயை மூடிட்டு சைலண்ட்டாக இருக்கணும். சும்மா வாயை குத்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு காக்கா வாயில் ஆகி போயிடும். இதெல்லாம் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எனக்கு மரியாதை தெரியுங்க, நான் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. வாடி போடின்னு நீ கூப்பிட்டுருவியா? எப்படி நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க. அமித் வந்து இல்லைம்மா சாரிம்மா, அவர் அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படி தான் பண்ணுறாரு. பட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் தெரில அது எவ்வளோ நாளாக ப்ரொலாங் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைக்க மாட்டேன்றார். ஸோ கமருதீன்ட்ட வந்து போய் பேசினார். இந்த மாதிரி வந்து ஷி ஃபெல்ட் பேட், அவங்க வந்து அழுந்துட்டாங்க, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டார். பட் கமருதீன் என்ன சொல்லிட்டான், நான் சாரியெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ திவ்யா வந்து அவன் இப்போ பண்ணது தப்புனா என்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி தாங்க இந்த வீடு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்வதி வந்து அழுந்தாங்க, எஃப்ஜேவோ இதுவோ. இன்றைக்கி பிரச்சனை மேலே பிரச்சனைங்க. இதெல்லாம் வந்து எபிசோடில் வருமா அப்படின்னு தெரியல. நான் வந்து இதை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த எபிசோட். அண்டு ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஐ வில் ஷோர்லி போஸ்ட் அ வீடியோ. ஓகே, ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you guys in the next video. Bye-bye.